Hi guys, very good morning. I hope you're all doing well. This is Jagan from Seven Suns Trading. நம்ம இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கிற கரன்சி பேர்ஸ் கோல்டு இதெல்லாம் ப்ரீ மார்க்கெட்டாகவே அனலைஸ் பண்ணி மூமெண்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி எங்கே நம்ம பை போகலாம் எங்கே செல் போகலாம் அப்படின்றத நம்ம இந்த யூடியூப் சேனலில் வந்து அப்லோட் வந்து பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். எஸ்எம்சி யூஸ் பண்ணி நான் என்ன பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்குறனோ அதை வந்து இந்த யூடியூப் சேனலில் ப்ரீ மார்க்கெட்டுக்கு முன்னாடியே வந்து அப்லோட் வந்து பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். நான் வந்து ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் ட்ரேடர் கிடையாது. நான் சொல்கிறத அப்படியே நீங்கள் பிளைண்டாக எடுத்துகிட்டு பை செல் வந்து போகிறீங்க அப்படின்னா அதை அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜியை வச்சுருப்பீங்க. அந்த ஸ்ட்ராட்டஜி வச்சு ப்ராஃபிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜியோட ரூல்ஸ் என்ன சொல்லுதோ அதை மட்டும் பேஸ் பண்ணி நீங்கள் பை அண்ட் செல் போகிறீங்க அப்படின்னா அது ரொம்ப பெஸ்ட்டு. அதுதான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அண்டு ப்ராஃபிட்ஸையும் வந்து கவுண்ட் பண்ணி கொடுக்கும். நம்மளோட ரெக்கார்டிங் எஸ்எம்சி கோர்ஸ் அண்ட் லைவ் கிளாஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ பை பண்ணணும் விருப்பம் இருந்தால் என்னோட பர்சனல் டெலகிராம் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு என்னை வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் மந்தோட லைவ் கிளாஸ் வந்து நம்ம செப்டம்பரோட லைவ் கிளாஸ் வந்து செப்டம்பர் ஸ்டார்ட் பண்ணலை. ஸோ ஆகஸ்ட் 25 இப்போயே வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ செப்டம்பரில் கிளாஸ் எடுக்க போகிறதில்ல. ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்ட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கம்மிங் 25 அதாவது மண்டேக்குள்ளே வந்து ஜாயின் பண்ணுங்கள். மண்டே வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ சண்டேக்குள்ளே வந்து ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா கிளாஸ் வந்து எடுத்துடலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் மந்த்து கிளாஸ் எடுக்க போகிறதில்ல. ஸோ முன்னாடியே வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. சரி, ஓகே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரோஎஸ்டி வந்து பார்த்துடலாம். ஸோ எஸ்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டே ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ என்னோடய 4 மந்த் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து அப்லோட் வந்து பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பார்த்துருங்க. மேலே ஐக்கானில் லிங்க் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோவோட எண்டு கார்டுலேயும் கொடுக்குறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு அந்த வீடியோவும் போய் பார்த்துருங்க. 1 hour இருக்கும் அந்த வீடியோ. ஓகேங்களா? ஸோ நல்லா நாலேஜான வீடியோஸ் அது. ஸோ மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். பார்த்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரோஎஸ்டி வந்து பார்த்தலாம். ஸோ யூரோஎஸ்டி என்ன கண்டிஷனில் இருக்கான், ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ட்ரேடிங்கில் ஒரு முக்கியமான விஷயம் வந்து சொல்லிடுறேன். ட்ரேடிங்கில் வந்து ரொம்ப பொறுமைன்றது ரொம்ப முக்கியம். நீங்கள் ஒரு மார்க்கிங் பண்ணிட்டீங்க, மார்க்கெட் இங்கே வந்தால் செல் போகலாம், இங்கே வந்தால் பை போகலாம் அப்படின்ட்டு பை அண்ட் செல்லுக்கு ஒரு மார்க்கிங் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா மார்க்கெட் அங்கே வர வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணி வந்ததுக்கப்புறம் ஒரு டிசிஷன் எடுத்து நீங்கள் பை ஆர் செல் வந்து பண்ணணும். அதுக்கு முன்னாடியே மார்க்கெட் வந்து மேலே தான் போகிறான், ஸோ மேலே சப்ளைலேருந்து கீழே வருவான் அப்படின்ட்டு, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த சப்ளைலேருந்து கீழே வருவான் அப்படின்ட்டு இதுக்குள்ளே பை செல்லு இதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா இந்த சப்ளையில் என்ட்ரி எடுத்துகிட்டு நீங்கள் நினச்ச மாதிரி போயிடுவான். ஆனால் இந்த சப்ளையில் என்ட்ரி எடுக்கிறதுக்கு உங்கள்கிட்ட கேபிட்டல் இருக்காது. ஏன்னா இதிலே வந்து நீங்கள் லாஸ் பண்ணிடுவீங்க. ஸோ அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது. நீங்கள் ஒரு பிளான் பண்ணிட்டீங்களா, அவ்வளோதான். அந்த பிளானுக்கு மார்க்கெட் வரணும். வந்தால் உங்கள் ரூலுக்கு மார்க்கெட் வந்தால் என்ட்ரி, இல்லைனா நோ என்ட்ரி. ஓகேங்களா? ஸோ ஒன் மந்த்துக்கு ஒரே ஒரு ட்ரேடு கிடைச்சாலும் ப்ராஃபிட்டாக இருக்கணும். அந்த ஒரு ட்ரேடு பெரிய ப்ராஃபிட்டாக மாற்றிக்கிற மாதிரி உங்களோட ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போது யூரோஎஸ்டி வீக்லியோட சப்ளையில் மிட்டிகேட் பண்ணுறோம். ஓகேங்களா? வீக்லியோட சப்ளையில் மிட்டிகேட் பண்ணி டெய்லியில் என்ன பண்ணுறான், நமக்கு சோர்ஸ் வந்து கொடுக்குறான். ஓகேங்களா? வீக்லி சப்ளையில் மிட்டிகேட் பண்ணிட்டான். மிட்டிகேட் பண்ணி இந்த மூவ் இருக்குது பார்த்தீங்களா, மார்க்கெட் வீக்லி சப்ளையில் மிட்டிகேட் பண்ணி டெய்லியோட பிஓஎஸ் வந்து பண்ணியிருக்கு. டெய்லிக்கு பிஓஎஸ் பண்ணியிருக்கு. அப்புறம் வீக்லியில் சப்ளை மிட்டிகேட் பண்ணியிருக்கு. 2 விஷயம் நடந்திருக்கு. அப்போது வீக்லி சப்ளை மிட்டிகேட் பண்ணனால மார்க்கெட் கீழே வரணும். டெய்லியில் பிஓஎஸ் பண்ணனால மார்க்கெட் ரீடெஸ்ட்மெண்ட்டுக்கு டிமாண்டுக்கு கீழே வரணும். 2 விஷயம் இருக்குது. ரெண்டுமே கீழே தான் வரணும் மார்க்கெட். ஓகேங்களா? அதனால நம்ம என்ன பண்ணோம், கன்ஃபர்மேஷன் இல்லாமலே நமக்கு இந்த ரீஃபண்ட்மெண்ட்டில் மிட்டிகேட் பண்ணியிருந்தால் 4 hour போகலாம். ஆனால் நமக்கு 4 hour கன்ஃபர்மேஷன் இல்லாமல் நம்ம இந்த இடத்துல சின்ன ட்ரேடு வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இங்கேருந்து இந்த டிமாண்ட் வரைக்கும் நம்ம ட்ரேட் பண்ணலாம் அப்படின்ட்டு என்ன பண்ணோம், இங்கேருந்து ப்ராஃபிட்லாம் பண்ணோம், சில லாஸ் பண்ணோம். ப்ராஃபிட் அண்டு லாஸ் இது ரெண்டுமே பார்க்கும்போது பிரேக் ஈவன் பண்ணி நமக்கு நல்லா ப்ராஃபிட்டு வந்து இருந்தது. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போது மார்க்கெட் வந்து வீக்லியில் மிட்டிகேட் பண்ணி நமக்கு என்ன பண்ணியிருக்கான், மிட்டிகேஷன்றது எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. வீக்லிக்குள்ளே இருக்கிற டெய்லி டைம் ஃப்ரேமை மிட்டிகேட் பண்ணலை. ஓகேங்களா? ஸோ நம்ம கன்ஃபர்மேஷன்றது டெய்லியில் தான் பார்க்கணும்.
இப்போ வீக்லியில் மிட்டிகேட் பண்ணி நமக்கு டெய்லியில் சோச் வந்து கொடுத்துட்டான். ஓகேங்களா, சோச் கொடுத்துட்டான். ஸோ வீக்லியில் சோச் கொடுத்துட்டு மார்க்கெட் என்ன பண்ணுறான், ஒரு ரீடெஸ்ட் வந்து போகிறான். ஸோ இதுக்கு இடையில வந்து நம்ம எந்தெந்த ட்ரேடு வந்து பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய ஃப்ளிப் ஜோனில் நம்ம ட்ரேடு வந்து பண்ணோம். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ஃப்ளிப் ஜோனில் நமக்கு மார்க்கெட் என்ன பண்ணிட்டான், ட்ரிகர் வந்து ஆகலை. ஓகேங்களா, ஸோ நமக்கு கன்ஃபர்மேஷன் அப்படின்றது ஸ்ட்ராங்காக கொடுக்கல. நம்ம இந்த இடத்துல என்ட்ரி போகலை. இந்த ஃப்ளிப் ஜோனுக்கு, இந்த ஃப்ளிப் ஜோனோட இந்த 4 hour டிமாண்ட் வந்து நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருந்தோம். ஓகேங்களா, இந்த 4 hour டிமாண்டுக்கு மார்க்கெட் வந்தால் நம்ம பை வந்து போகலாம் அப்படின்ற ஒரு சினாரியோ இருந்துச்சு. மார்க்கெட் கிட்ட வந்துட்டான், ஆனால் பை பண்ணாமல் மேலே போயிட்டான். ஓகேங்களா, சரி ஓகே. அப்போ இந்த டிமாண்ட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இது அப்படியே பெண்டிங்லேயே வரும். ஓகேங்களா, இது அப்படியே பெண்டிங்லேயே வரும். ஸோ இந்த டிமாண்ட் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீடெஸ்ட் அதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மார்க்கெட் வந்து ரீடெஸ்ட் ஆகுது அப்படின்னா ரீடெஸ்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு சோச் வந்து ஆகுது. ஓகேங்களா, சோச் நடக்குது, சப்ளை இருக்குது. இப்போ நம்ம கீழே பார்த்த மாதிரி ஒரு டிமாண்ட் இருக்குது இப்படி. ஓகேங்களா, ஸோ இது வந்து சோச்சுன்னு வச்சுங்க. மார்க்கெட் வந்து சப்ளை, அன்மிட்டிகேட்டட் சப்ளைஸ், டிமாண்ட்ஸ், இதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலாம்னா ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ மார்க்கெட் வந்து இந்த லோ வந்து கொடுத்துருக்கு, மேலே போகணும், சப்ளைக்கு போகணும், ரீடெஸ்ட் ஆகணும், கீழே வரணும். இதுதான் வந்து மார்க்கெட்டோட கோர். ஸோ இந்த மிட்டிகேஷன் அப்படின்றது இந்த சோச் நடந்துட்டதுக்கு அப்புறமா அன்மிட்டிகேட்டட் சேம் டைம் ஃப்ரேம், இப்போ சேம் டைம் ஃப்ரேம் சப்ளை, ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 4 hour சப்ளை, அதே 4 hour அன்மிட்டிகேட்டட் டிமாண்ட் வந்து இருக்குன்னு வச்சுங்க எக்ஸாம்பிளுக்கு. இப்போது மார்க்கெட் என்ன பண்ணுறான், இந்த அன்மிட்டிகேட்டட் டிமாண்டை யூஸ் பண்ணிக்கிட்டு ரீடெஸ்ட்மெண்ட் ஆகலாம். மேலே ஹையை உடைக்க மாட்டான். இந்த ரீடெஸ்ட்மெண்ட் இங்கேருந்து ரீடெஸ்ட்மெண்ட் ஆகிட்டு இங்கே சப்ளை வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. இதுதான் நடக்கும் அப்படின்னு நான் சொல்ல, சான்சஸ் வந்து ஹை. ஸோ அந்த சான்சஸை நம்ம ப்ராஃபிட்டாக மாற்றிக்கணும். ஓகேங்களா, சரி ஓகே. இப்போது அன்மிட்டிகேட்டட் டிமாண்ட் இருக்குது, நமக்கு மார்க்கெட் இந்த டெய்லியோட சப்ளைவை மிட்டிகேட் பண்ணுறான். ஓகேங்களா, ஸோ நம்மளோட நிறைய வீடியோலையும் சொல்லியிருந்தேன், மூவ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றதும் சொல்லியிருந்தேன், டிஸ்கால்லையும் வந்து போட்டிருந்தேன். இந்த பிஓஎஸ் கோல்டு வீடியோஸ்லாம் பார்க்காதவங்க போய் பார்த்துருங்க. ஸோ இங்கே இருக்கக்கூடிய பிஓஎஸ் வந்து பண்ணுறான், சோச் வந்து கொடுக்குறான். ஓகேங்களா, மார்க்கெட் அப்படியே மேலே போயிட்டு கீழே வரான். ஸோ எப்போ இந்த சோச் கொடுக்குறானோ, இந்த சோச் கொடுத்ததுக்கப்புறம் தான் இந்த சப்ளை வேலிடு. ஓகேங்களா, இந்த சப்ளைவே இந்த சோச் கொடுத்ததுக்கப்புறம் தான் ஒர்க் ஆகும். அது வரைக்கும் அந்த சப்ளை ஒர்க் ஆகாது. ஒர்க் ஆகாதுன்னா வேலிடாக இருக்காது. ஓகேங்களா, சரி ஓகே. மார்க்கெட் இங்கே வந்து சோச் வந்து கொடுத்தான், கொடுத்த உடனே இந்த டிமாண்ட் மிட்டிகேட் பண்ணான். நம்ம இந்த டிமாண்டில் கான்சென்ட்ரேஷன் பண்ண தேவையில்லை. இந்த டிமாண்டில் நம்ம பை பண்ணலாம், ஆனால் இந்த ஹை வரைக்கும் பை பண்ணக்கூடாது. எது வரைக்கும் பை பண்ணணும்னா இந்த சப்ளை வரைக்கும் மட்டும்தான் பை பண்ணணும். ஏன்னா இது ரீட்ரேஸ்மெண்ட் டிமாண்ட். ஓகேங்களா, சரி ஓகே. இப்போ மார்க்கெட் என்ன பண்ணுறான், இந்த டிமாண்டை மிட்டிகேட் பண்ணுறான். 15 minutes போகலாம். 15 minutes போயிட்டு இங்கே ஒரு ரீஃபைன்மெண்ட் இருக்குது. வேறு ரீஃபைன்மெண்ட் இருக்கா? வேறு இல்லை. ஸோ இந்த ரீஃபைன்மெண்ட்டுக்கு மார்க்கெட் வந்திருந்தா நம்ம 5 minute என்ட்ரி போகலாம். ரைட்டா, ஸோ மார்க்கெட் வந்திருக்கான். ஸோ 5 minute போகலாம். 5 minute என்ன பண்ணுறான்றதை பார்க்கலாம். 5 minute லோ பிரேக் பண்ணி ஹை பிரேக் பண்ணுறான். ஸோ ஹை இங்கே இருக்குது. ஸோ ஹை வந்து பிரேக் பண்ணுறான். ஹை பிரேக் பண்ணுறதுக்கு முன்னாடி மஸ்ட்டு ஃப்ளிப் இருக்கா அப்படின்றத ஒன்ஸ் செக் பண்ணிடணும். ஃப்ளிப் இருந்தால் நமக்கு நல்லா யூஸ் ஆகும். ஸோ ஃப்ளிப்பு இருக்குது. ஸோ ஃப்ளிப் இருக்குது. ஸோ இதுதான் வந்து ஃப்ளிப்பு. ஓகேங்களா, இது ஃப்ளிப்பு அண்டு இது டிமாண்ட். இப்போ மார்க்கெட் எப்படி ப்ளே பண்ணுறான் அப்படின்றத பாருங்கள். ஸோ இதுக்கு கீழே நமக்கு எங்கேயுமே டிமாண்ட் இல்லை. ரைட்டா, எங்கேயும் டிமாண்ட் இல்லை. ஸோ நம்ம இந்த இடத்துல பை போகணும்னா கண்டிப்பாக இங்கே தான் பை போகணும். ஓகேங்களா, அப்போது இந்த இடத்துல நம்ம இந்த
கேண்டில் கீழே வைக்கக்கூடாது. ப்ரீவியஸாக ஒரு லோ, இந்த லோக்கு கீழே வைக்கணும். இது ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு சின்னதாக லோ இருக்கான்னு பார்த்து இந்த மாதிரி வச்சுக்கிறது பெட்டர். ஆனால் என்னோட சஜஷன் இந்த கேண்டலோட லோ வைக்கிறது என்னோட சஜஷன். ஓகேங்களா, இங்கே கூட வச்சுக்கலாம். ஸோ இப்போது சப்ளைன்றது எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஓகேங்களா, அப்போது உங்களோட டிபி இங்கே இருக்கணும். இப்படி 1:15 ட்ரேடு, இந்த ட்ரேடு. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி இருக்கணும். நம்மளோட டிஸ்கார்ட்லேயும் இந்த மாதிரி என்ட்ரிஸ் வந்து போயிருந்தாங்க. ஓகேங்களா, ஸோ ஒரு சில பேர் தான் வந்து போயிருந்தாங்க. ஏன்னா ட்ரெண்டுக்கு ஆப்போசிட்டான ஒரு என்ட்ரி இருந்தாலும் நம்ம ரீட்ரேஸ்மெண்ட்டை வந்து பிடிக்கலாம். ஓகேங்களா, நான் வந்து என்ட்ரி போகலை. ஏன்னா என்னோட ரூல் சப்ளைக்கு வந்தால் என்ட்ரி. ஓகேங்களா, சரி ஓகே. டிமாண்ட் இங்கேருந்து நான் மோஸ்ட்லி என்ட்ரி போக மாட்டேன். கவுண்டர் வந்து கொஞ்சம் மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிடுவேன். ஓகேங்களா, சரி ஓகே. இந்த மாதிரி என்ட்ரி வந்து போயிருக்கு. இப்போது இது வந்து சோச். ஓகேங்களா, இது சோச் ஆனதுக்கு நமக்கு இங்கே ஒரு சப்ளை இருக்குது, இங்கே ஒரு சப்ளை இருக்குது. இந்த சப்ளையில் நான் என்ட்ரி போகல. ஏன்னா நம்ம நியூஸ் வர்றதுக்கு 5 மினிட்டுக்கு முன்னாடி இருக்கிற எல்லா ட்ரேடையும் க்ளோஸ் பண்ணிடுவோம், பிரேக் ஈவன் பண்ணிடுவோம், இல்லைனா எக்ஸிட் ஆயிரும். ஓகேங்களா, நியூஸ் வரும்போது எந்த ஒரு ட்ரேடும் நம்ம ஹோல்டு பண்ணிட்டு இருக்க மாட்டோம். நியூஸ் அந்த 1 ஹவர் நம்ம ட்ரேடும் பண்ண மாட்டோம், அமைதியாக விட்டுருவோம். ஓகேங்களா, நமக்கு ஒரு ட்ரேடு வந்து ரன் ஆகிட்டு இருக்கு, ப்ராஃபிட்லேயோ லாஸ்ட்லேயோ ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா ப்ராஃபிட்டில் இருக்கிற ட்ரேடை பிரேக் ஈவன் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் இருக்கிற ட்ரேடை அப்படியே எக்ஸிட் ஆயிரும் ஒரு சின்ன லாஸில். அது ப்ராஃபிட்டே போனாலும் நமக்கு வேண்டாம், ஒரு சின்ன லாஸில் எக்ஸிட் ஆயிடலாம். ஓகேங்களா, சரி ஓகே. இதில் இன்னொரு விஷயம் நான் சொல்லியிருந்தேன், இந்த ரீஃபைன்மெண்ட்டுக்கு வந்துட்டா மார்க்கெட் ரொம்ப ஃபோர்ஸாக கீழே விழுந்துருவான் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருந்தேன். இப்போது மார்க்கெட் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கான்னா, இந்த ரீஃபைன்மெண்ட்டுக்கு போகிறதுக்கு தான் ட்ரை பண்ணுறான் மார்க்கெட், யூரோ யூஎஸ்டி. ஓகேங்களா, சரி ஓகே. இப்போ இந்த ரீஃபைன்மெண்ட்டுக்கு மார்க்கெட் இங்கே ஒரு பிஓஎஸ், இந்த இடத்துல மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கான், சோச், கீழே ஒரு சோச்சு, மேலே ஒரு சோச்சு. இது என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னா, இங்கே எல்லாரையும் இன்டியூஸ்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஓகேங்களா, அப்போது இந்த ரீஃபைன்மெண்ட் ஒர்க் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ரீஃபைன்மெண்ட் மிட்டிகேட் பண்ணால் கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஸோ ஒன்று ரீஃபைன்மெண்ட் மிட்டிகேட் பண்ணணும். ரீஃபைன்மெண்ட் மிட்டிகேட் பண்ணால் நம்ம 15 மினிட்ஸில் கன்ஃபர்மேஷன் பார்த்து செல் வந்து போகலாம். அப்படி இல்லை அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த ஹை இருக்குது பார்த்தீங்களா, இங்கேருந்தே மார்க்கெட் கீழே விழுறான் அப்படின்னா இது ஸ்வீப்பாக நம்ம கன்சிடர் பண்ணிக்க வேண்டியதான். ஓகேங்களா, இதை ஸ்வீப்பாக கன்சிடர் பண்ணிக்கிட்டு இந்த இடத்துல ஸ்வீப்பாக இதை கன்சிடர் பண்ணிட்டு 4 ஹவர்லேருந்து 15 மினிட்ஸ் போயிட்டு நம்ம இங்கே வந்து ஒரு செல் பார்க்குறது அவாய்ட் பண்ணிடணும். இங்கே நம்ம செல் பார்க்கக்கூடாது, இந்த இடத்துல செல் பார்க்கக்கூடாது. நான் ரூலை வந்து சொல்கிறேன், இந்த இடத்துல செல் பார்க்கக்கூடாது. இந்த இடத்துல மார்க்கெட் செல் கொடுத்து மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணிவிட்டு என்ட்ரி எடுத்துகிட்டு கீழே வந்துட்டான் அப்படின்னாலும் நம்ம போகக்கூடாது. மார்க்கெட் இந்த இடத்துல டிபி கொடுக்குது, ஒரு என்ட்ரியை பெட்டராக கொடுத்தாலும் நம்ம ரூலை பைபாஸ் பண்ணக்கூடாது. நம்ம ரூலை மிஸ் பண்ணி நம்ம எந்த ஒரு ட்ரேடும் எடுக்கக்கூடாது. ஓகேங்களா, நமக்கு ஸ்வீப் அப்படின்றது எங்கே கன்ஃபார்ம் ஆகும் அப்படின்னா மேலே ஹண்ட்டு, அப்படியே கீழே ஹண்ட்டு, இந்த ஹை சரி இந்த லோ ஹண்ட் ஆனால் தான் நமக்கு ஸ்வீப் அப்படின்ற விஷயமே கம்ப்ளீட் ஆகும். அதுக்கு முன்னாடி என்ட்ரி போயிடக்கூடாது. ஓகேங்களா, சரி ஓகே. இப்போது இங்கே ஸ்வீப் வந்து மேலே வந்து இந்த பிக் விட்டுருக்கான். ஓகேங்களா, இந்த இடத்துல நீங்கள் செல் போகிறீங்கன்னு ஒரு பிளான் பண்ணுறீங்க, மார்க்கெட் வந்து சோச் வந்து கொடுக்குறான். இப்போ இது பார்க்குறதுக்கு நல்ல சோச்சாக இருக்குது, ஒரு டெய்லியோட சப்ளையில் ஒரு சோச் வந்து கொடுக்குறான், எது 15 மினிட்ஸில். ஸோ நம்ம ட்ரேடு பண்ணுற டைமும் எதை எடுக்கணும், எந்த டைம் ஃப்ரேமை எடுக்கணும், எந்த டைம் ஃப்ரேமில் நம்ம ப்ளே பண்ணணும், எந்த டைம் ஃப்ரேமை எடுக்கக்கூடாது அப்படின்றதும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். நீங்கள் ட்ரேட் பண்ண தான் வரும். ஓகேங்களா, இப்போது சோச் பண்ணுறான், எல்லாரையும் உள்ளே வர வைக்கிறான், உள்ளே வர வச்சுட்டு மேலே போயிட்டு ரீஃபைன்மெண்ட்லேருந்து இப்படியும் பண்ணுவான். ஓகேங்களா, அதனால நம்ம ரூல் ரீஃபைன்மெண்ட்டுக்கு வந்தால் என்ட்ரி, இல்லைனா இந்த விக்கில் கட் பண்ணி இந்த விக்கை எடுத்து ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே கீழே வந்து இந்த லோ எடுத்தால் தான் நமக்கு ஸ்வீப் கம்ப்ளீட். அப்போ தான் மார்க்கெட் செல்லு இப்போ போ அப்படின்ட்டு சொல்லும். அப்போது மார்க்கெட் அப்படியே கீழே எடுத்துகிட்டு மேலே இருக்க சப்ளையில் எடுத்துகிட்டு கீழே போவான். இந்த மாதிரி நடக்கும். ஸோ மார்க்கெட் என்ன சொல்லுது அப்படின்றத பியூராக பார்க்கணும். ஓகேங்களா, சரி ஓகே. ஸோ 15 மினிட்ஸ் போகிறோம். மார்க்கெட் இப்போ இங்கே சோச் பண்ணலை, இருந்தாலும் சும்மா பார்க்கலாம் சோச் பண்ணுறானா அப்படின்ட்டு. சரி, இப்போ இங்கே சோச் பண்ணுறான், அப்படியே இப்படி வந்து இங்கே சோச் பண்ணுறான்னு வச்சுக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு.
கீழே சோச் வந்து இருக்குது. ஓகேங்களா? இப்போது இந்த இடத்துல டிமாண்ட் இருக்குது. மார்க்கெட் இப்போ ரியாக்ஷன் பண்ணிகிட்ருக்கான். ஒன்று சோச் பண்ணானா நம்ம செல் வந்து ட்ரை பண்ணலாம். ஆனால் இது நம்ம அவுட் ஆஃப் த ரூல். இதில் வந்து நம்ம ட்ரை பண்ணக்கூடாது. மார்க்கெட் இப்போ இப்படி இருக்கான். அப்படியே மேலே போய் ரீஃபண்ட் பண்ணிட்டு எடுக்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ நமக்கு வந்து இந்த இடத்த சோச் பண்ணால் இது வந்து ஃப்ளிப்பு. என்ட்ரி எடுக்கக்கூடாது. இருந்தாலும் நம்ம அந்த ஸ்ட்ரக்சரை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸ்ட்ரக்சர் படிக்கிறதுக்கு. ஸோ இது ஃப்ளிப்பு. அப்போது என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னா இங்கே தான் என்ட்ரி எடுக்கணும். ஓகேங்களா? அதுக்கு மேலே சப்ளை இருக்கா? சப்ளை இருக்குது. இதுவும் சப்ளை தான். இதுவும் சப்ளை இருக்குது. ஓகேங்களா? அப்போது இது மிஸ் ஆகிட்டா இதில் என்ட்ரி எடுக்கலாம். இதுலேயும் என்ட்ரி எடுக்கலாம். ஆனால் மார்க்கெட் மேலே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா ரீஃபைன்மெண்ட் மிட்டிகேட் பண்ணவும் சான்ஸ் இருக்குது. அப்படி இல்லைன்னா இப்போ நான் சொல்கிறதும் நடக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இப்போது மேலே ரீஃபைன்மெண்ட்டை மிட்டிகேட் பண்ணால் நம்ம லோவர் டைம் ஃப்ரேமில் கன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். இப்போது இது நடந்துருச்சு. இங்கே வந்து சப்ளை எடுத்துகிட்டு கீழே போயிட்டுருக்கான். ஆனால் நம்ம என்ட்ரி எடுக்கலை. என்ட்ரி எடுக்கக்கூடாது. அப்படி என்ட்ரி எடுக்கலைன்னா அப்போது இது வேலிட் ஆகிடுச்சு அப்படின்னா சிம்பிள். அப்படியே போயிட்டு எப்படியும் கீழே தான் போவான். கீழே போயிட்டு இந்த லோவை இங்கே இருக்கக்கூடிய லோவை எடுத்துட்டானா அதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி வந்து ட்ரை பண்ணலாம். அது வந்து நமக்கு ஒர்க் ஆகும். மார்க்கெட் அப்போ தான் நமக்கு என்ட்ரி வந்து கொடுக்கும். சரி, ஓகே. ஹீரோ ஹிஸ்ட்ரியில் இதான் வந்து நெக்ஸ்ட் மூமெண்ட். மார்க்கெட் ரீஃபைன்மெண்ட் போச்சுன்னா ரீஃபைன்மெண்ட்டோட கன்ஃபர்மேஷன் பாருங்கள். மார்க்கெட் அப்படியே கீழே வந்து இந்த லோ எடுக்கிறான் அப்படின்னா இந்த லோலையும் கன்ஃபர்மேஷன் பார்த்து என்ட்ரி வந்து போகலாம். அப்படி உங்களுக்கு நீங்கள் ஒரு ரிஸ்க் டேக்கர், ஒரு ரிஸ்க் ட்ரேடு வந்து பண்ணுற ஆளாக இருக்கீங்கன்னா இந்த சோச் பண்ணதுக்கப்புறம் கூட இதில் ட்ரை பண்ணலாம். ஆனால் இது ஃபெயிலியர் ஆகிறதுக்கு 50% சான்ஸ் இருக்குது. ட்ரேடு வந்து பாசிட்டிவாக போகிறதுக்கும் 50% சான்ஸ் இருக்குது. அப்போது இதுலேயும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, ஒரு ரிஸ்க் வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த சாஃப்ட்வேரில் வந்து ட்ரை பண்ணலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்டி ஜேபிஒய் இப்போ தான் நமக்கு மார்க்கெட் கன்ஃபார்மே பண்ணுறான். ஓகேங்களா? இவ்வளோ நாள் கன்ஃபார்ம் பண்ணல. இந்த இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கார்டில் கூட நான் என்ன சொல்லியிருந்தேன்னா இந்த டிமாண்ட் கண்ட்ரோல் எடுத்து மேலே போகிறதுக்கு தான் சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? இந்த டிமாண்ட் கண்ட்ரோல் எடுத்து மேலே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். இதில் எந்த ஒரு என்ட்ரியும் ட்ரை பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் இருந்தாலும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இந்த இடத்துலலாம் சின்ன சின்ன ப்ராஃபிட்ஸ்லாம் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் ஓவராலாக இங்கே டிமாண்டில் கண்ட்ரோல் எடுத்து சோச் பண்ணுறதுக்கு சான்சஸ் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ நம்ம ரூலுக்கு மார்க்கெட் வந்து சோச் வந்து பண்ணிட்டான். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ மார்க்கெட் என்ன பண்ணிட்டு இருக்கான்னா ஃபஸ்ட்டு ரூல்ஸை ஃபுல்லாக நம்ம பார்த்து ஒரு என்ட்ரி எப்படின்றத பார்க்கலாம். இப்போது இந்த டிமாண்ட் இது வந்து ஒரு டெய்லியோட டிமாண்டு. இப்போ நம்ம இருக்கிறது 4 ஹவர். 4 ஹவரில் ரீஃபைன்மெண்ட் எங்கேயுமே இல்லை. அப்போது நம்ம கன்ஃபர்மேஷன் பார்க்குறது 4 ஹவரில் தான் பார்க்கணும். ஸோ 4 ஹவரில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பிஓஎஸ். ஓகேங்களா? இது வந்து இப்போ தான் மார்க்கெட் வந்து என்ன பண்ணுறான், சோச் அப்படின்ற ஒரு விஷயத்தையே கொடுக்குறான். ஓகேங்களா? ஸோ சோச் வந்து கொடுக்குறான். ஸோ இப்போ வந்து நம்ம பைக்கு வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இதுக்கு முன்னாடி சப்ளை எங்கே இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பாருங்கள். இது சப்ளை மிட்டிகேட் பண்ணுறான், எகெயின் மிட்டிகேட் பண்ணுறான், ஃபெயில் பண்ணுறான். ஓகேங்களா? அப்போது நமக்கு ஃப்ளிப்பு அப்படின்றது எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இது ஃப்ளிப்பு. மார்க்கெட் ஃப்ளிப்பில் ரெஸ்பான்ஸே பண்ணாமல் கீழே விழுந்துட்டான். ஓகேங்களா? ஃப்ளிப்பில் ரெஸ்பான்ஸே பண்ணல, ஃபுல்லாக கீழே விழுந்துட்டான். அப்போது நமக்கு பைக்கு கொஞ்சம் சான்ஸுன்றது கம்மி. ஓகேங்களா? இந்த ட்ரேடுக்கு பை சான்ஸ் அப்படின்றது கம்மி. ஓகேங்களா? இருந்தாலும் நம்ம பை வந்து ட்ரை பண்ணலாம். அடுத்த டிமாண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் அடுத்த டிமாண்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோவை அடிச்சுட்டு மேலே போய் ஹை அடிச்சிருக்கான். ஸோ இது வந்து எக்ஸ்ட்ரீம். அது இல்லாமல் ஒரு லிக்விடிட்டி மூவ்மெண்ட்டான ஒரு டிமாண்ட். இந்த டிமாண்டில் நம்ம பை ட்ரை பண்ணலாம். 4 ஹவர் 15 மினிட்ஸ். 15 மினிட்ஸில் ஒரு பியூரான ஒரு ரீஃபைன்மெண்ட் இருக்குது. சூப்பரான ரீஃபைன்மெண்ட் இருக்குது. இந்த ரீஃபைன்மெண்ட்டில் நீங்கள் என்ட்ரி ட்ரை பண்ணலாம். ஒரு 50% வச்சு கூட என்ட்ரி வந்து ட்ரை பண்ணலாம். போகும் மார்க்கெட். ஸோ நம்ம கன்ஃபர்மேஷன் எப்பயுமே கன்ஃபர்மேஷன் வந்து பார்த்து போவோம். ஸோ கன்ஃபர்மேஷன் பார்த்து போகிறதே பெட்டர். ஓகேங்களா? சரி, ஓகே.
இப்போது மார்க்கெட் இந்த 50%க்கு வந்துட்டும் போகலாம். ஏன்னா இந்த டிமாண்ட் அந்த மாதிரி. ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த 50%க்கு வந்துட்டு போகலாம். ஸோ இப்போதைக்கு மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணலை இந்த டிமாண்டை. ஓகேங்களா? மிட்டிகேட் பண்ணாதனால நம்ம 15 மினிட்ஸில் தான் கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். ஸோ 15 மினிட்ஸில் இந்த லோவை எடுத்துருக்கானான்னு பார்க்கலாம். இந்த லோவை எடுக்கல. ஓகேங்களா? இந்த லோவை எடுத்து இந்த ஹையை எடுத்திருந்தான் அப்படின்னா நமக்கு ஒரு ஸ்வீப் கண்ட்ரோல். அப்போது நம்ம டிமாண்டை எடுத்துருக்கலாம். ரைட்டா? டிமாண்டை எடுக்கலாம். ஆனால் இங்கே லோவையும் எடுக்கல, ஹையும் எடுக்கல. இப்போ இருக்கிற ஹை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஹை, கரண்ட் ஹை, அதாவது கன்ஃபர்மேஷன் என்ட்ரிக்கு. நோட் த பாயிண்ட், கன்ஃபர்மேஷன் என்ட்ரிக்கு. அப்போது இப்படி நடந்திருக்கு. இது என்ன சொல்ல வருது மார்க்கெட் அப்படின்னா சிம்பிள், மறுபடியும் நான் கீழே வருவேன் அப்படின்றத சொல்லுது. அது எவ்வளோ மேலே போயிட்டு வந்தாலும் கீழே வரலாம். ஓகேங்களா? ஸ்டில் இந்த 50% வேலிட் தான். இல்லை ஒரு டைரக்ட் என்ட்ரி போட்டால் கூட ஓகே தான், மார்க்கெட் ஒர்க் ஆகும். ஓகேங்களா? அதுக்குன்னு டைரக்ட் என்ட்ரி போட்டு என்ன ப்ரோ ஒர்க் ஆகலைன்னு கேட்டுற போகிறீங்க. ஒர்க் ஆகலைன்னா உங்களுக்கு சின்ன லாஸ் பண்ணணும். லாஸ் ஆனால் அது நம்மளை அஃபெக்ட் பண்ணக்கூடாது. எஸ்டர்டே கிளாஸை பாருங்கள். அந்த கிளாஸில் ரிஸ்க்கு அப்படின்றது எவ்வளோ பெரிய ஒரு கோல்டான விஷயம் நான் சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? இப்படி என்ட்ரி போட்டால் கூட ஒர்க் ஆகும், மார்க்கெட் நல்லாவே ஒர்க் ஆகும். சோச் வரைக்கும் கூட டிபியை வந்து செட் பண்ணலாம். ஸோ 1:9. ஓகேங்களா? ஸோ இதுவே நீங்கள் இதே இடத்துல போய் கன்ஃபர்மேஷன் பார்க்குறீங்க, 50%ல் என்ட்ரி போகிறதுக்கு பதிலாக இதே இடத்துல போய் கன்ஃபர்மேஷன் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு இன்னும் பெட்டரான ஒரு என்ட்ரிஸ் வந்து கிடைக்கும். ஒரு 5 மினிட்டுக்கு போகிறீங்க. 5 மினிட்டில் மார்க்கெட் இப்படி வந்து ஒரு ஹையை கொடுத்து இப்படி எடுக்கிறான்னா இந்த ஹையை எடுத்ததுக்கப்புறம் நம்ம கீழே இருக்கக்கூடிய டிமாண்டில் ஒரு பை வந்து போவோம். நமக்கு என்ட்ரி அப்படின்றது ஓவராலாக கம்ப்ரஸ் ஆகிடும். கம்ப்ரஸ் ஆகும்போது நமக்கு ப்ராஃபிட் அப்படின்றது அன்லிமிட்டடாக கிடைக்கும், பெரிய ப்ராஃபிட்டாக கிடைக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரீஃபைன்மெண்ட்டுக்கு வரணும், வந்தால் நமக்கு கன்ஃபர்மேஷன் 5 மினிட்டில் கன்ஃபர்மேஷன் பார்த்து பை வந்து பண்ணலாம். நீங்கள் போய் இந்த ஹையில் கூட டிபி வைக்கலாம். இந்த ஹையில் டிபி வச்சா கூட மார்க்கெட் போகும். ஓகேங்களா? இதில் கூட டிபி வைக்கலாம். இதில் போய் நீங்கள் வைக்கிறீங்க 5 மினிட்ல என்ட்ரி போட்டு 4 ஹவரில் போயிட்டு நீங்கள் டிபி வைக்கிறீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட்ன்றது ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ என்னோட மாடல், நான் எடுக்கிற ட்ரேடும் அந்த மாதிரி தான் எடுப்பேன். லாஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க போய் பார்த்துருங்க, அதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். சரி, ஓகே. இப்போது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஜிபிபிஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய சப்ளையில் மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணுறான். மிட்டிகேட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல செல் வந்து நம்ம வந்து சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? செல் சொல்லியிருந்தேன், மார்க்கெட் செல் பண்ணியிருந்தான், ப்ராஃபிட்ஸ்லாம் நம்ம பண்ணோம். இந்த இடத்துல மார்க்கெட் என்ன பண்ணுறான், அப்படியே பிரேக் பண்ணி கீழே வந்துட்டான். இப்போது கீழே வந்துட்டு ஓவராலாக இப்போ ஒரு பை ட்ரெண்ட் வந்து போயிருக்கான் இந்த இடத்துக்கு. இப்போ என்ன பண்ணலாம், என்ன மூமெண்ட் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக இங்கே இருக்கக்கூடிய சப்ளை வந்து மார்க்கெட் வந்து இப்போ தான் மிட்டிகேட் வந்து பண்ணுறான். ஓகேங்களா? ஸோ நம்ம 4 ஹவர் சப்ளை மிட்டிகேஷன், 15 மினிட்ஸில் கன்ஃபர்மேஷன். ஸோ இதுலேருந்து நம்ம வந்துடலாம். மார்க்கெட் மிட்டிகேட் 15 மினிட்ஸ், சோச்சு எகென் மிட்டிகேட், எகென் பிஒய்ஸ்ன்றது இங்கே தான் நடக்குது. அதாவது நம்ம ஒரு டைம் ஃப்ரேம் முன்னாடி வருவோம். எதுக்குன்னா ஸ்ட்ரக்சர் வந்து பியூரிட்டியாக இருக்கிறதுக்காக ஒரு டைம் ஃப்ரேம் முன்னாடி வருவோம். ஸோ பிஒய்ஸ். ஸோ இங்கே வந்து நம்ம ஒரு சப்ளை வந்து கொடுத்துருந்தோம், இங்கே ஒரு சப்ளை கொடுத்துருந்தோம். அதுக்கு அப்புறம் இந்த இடத்துல ஒரு பிஓஎஸ் கொடுத்துருந்தோம். இங்கே இருக்கக்கூடிய சப்ளையில் மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணிவிட்டு கீழே வந்து போயிட்டான். அப்போது இது வந்து லோன் எடுத்துக்கலாம். ஸோ இது லோன் எடுத்தால் இது கூட ஒரு கன்சால்டேஷன் தான், இதை நம்ம எடுக்க முடியாது. ஸோ இதை எடுத்துக்கலாம் லோனு. அப்போது நமக்கு இது வந்து சோச். ஓகேங்களா? இது சோச்சாக இருக்குது. இப்போது மார்க்கெட் வந்து நம்ம ஆல்ரெடி போட்டிருந்த சப்ளை வந்து மிட்டிகேஷன். இந்த சப்ளை மிட்டிகேட் பண்ணிவிட்டு மார்க்கெட் கீழே இங்கே இருக்கக்கூடிய லோவை ஹிட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இருக்கிற இந்த சோச்சுக்கு டிமாண்டுக்கு மார்க்கெட் இந்த பிளாக் கலர் கேண்டில் டிமாண்டு, ஆனால் இந்த ஃபுல் கேண்டில் எடுத்துங்க. இப்போ இருக்கிற இந்த சோச்சுக்கு மார்க்கெட் ரீடெஸ்ட்மெண்ட்டுக்கு இந்த டிமாண்டுக்கு வரலாம். ஒன்று இந்த சப்ளை கண்ட்ரோல் எடுத்து கீழே போகலாம்,
இல்லைனா டிமாண்டுக்கு வரலாம். டிமாண்டுக்கு வந்துட்டு பை ஆகலாம். அப்போது இதில் இந்த மூமெண்ட்டில் எந்த விஷயம் காமனாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் இந்த டிமாண்டை தாண்டி போகணும், இல்லைனா டிமாண்ட்லேருந்து பை போகணும். அப்போது காமனாக இருக்கிறது இந்த டிமாண்டை ரீச் பண்ணணும். ஓகேங்களா? அப்போது இந்த சப்ளைலேருந்து நம்ம ரீட்ரேஸ்மெண்ட் வந்து பார்க்கலாம். இதுலேருந்து ஏன் நம்ம பார்க்கணும்? இப்போ இந்த சப்ளைலேருந்து எதுக்கு நம்ம ரீட்ரேஸ்மெண்ட் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த சோச்சுன்றது ஒரு பர்ஃபெக்டான சோச் இது. ஓகேங்களா? நமக்கு வந்து கீழே வந்து எந்த ஒரு சப்ளையுமே இல்லை, இண்டியூஸ் மட்டும் இல்லை. அப்போது கண்டிப்பாக இந்த ஹை வந்து எடுக்கும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு அவுட் ஆஃப் த டைம் ஃப்ரேம், அதாவது அவுட் ஆஃப் த ஸ்ட்ரக்சர், நமக்கு சோச்சுக்கு மேலே இந்த சப்ளைஸ் எல்லாம் மிட்டிகேட்டட். அப்போது மார்க்கெட் இந்த 2 ஹையுமே மார்க்கெட் என்ன பண்ணும், லிக்விடிட்டியாக எடுத்துக்கும். அதுக்கு மேலே இருக்கிற ஹைலையும் சப்ளைஸ் இருக்கான்னு பாருங்கள், சப்ளை இல்லை. அப்போது ஓவராலாகவே இது லிக்விடிட்டியாக எடுத்துக்கும். ஓகேங்களா? இப்போ மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கான், லிக்விடிட்டியை ஹண்ட் பண்ணியிருக்கான். ஓகேங்களா? ஸோ ஒரு இதை பார்த்தாலே தெரியும், சேனல் மாதிரி கிரியேட் பண்ணியிருப்பான். ஒரு சேனல் மாதிரி கிரியேட் பண்ணியிருப்பான். இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிற இந்த விஷயம்லாம் எஸ்எம்சியில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. எஸ்எம்சி யூஸ் பண்ணி நம்ம தான் இந்த மாதிரி பார்க்கணும். அதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணும், டைம் எடுக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஓகேங்களா? நம்மளோட லைவ் கிளாஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு எல்லா சப்போர்ட்டும் கொடுக்குறோம். ஸோ ஆக்சுவலாக நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஸ்ட்ரக்சரை ரீட் பண்ண பழகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஸோ அப்படி நம்ம ப்ரெடிக்ட் பண்ணது ஏதாவது ஒரு கட்டத்தில் எங்கேயாவது ஃபெயில் ஆகும். அப்படி ஃபெயில் ஆகும்போது ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், மணி மேனேஜ்மெண்ட் நம்மளை காப்பாற்றும். ஸோ எல்லாத்துலேயுமே நம்ம ஸ்டெடியாக இருக்கணும், ரெடியாக இருக்கணும். ஓகேங்களா? சரி, இது வந்து இப்போ சோச்சு. அப்போது இந்த மூமெண்ட் ஃபுல்லாகவே ஒரு லிக்விடிட்டி முடிஞ்சிருச்சு. இப்போது இந்த ஹை, அதாவது இந்த ஐடிஎம்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா, இது ஓவரால் லிக்விடிட்டி. ஓகேங்களா? ஸோ இப்போ அவுட் ஆஃப் த சிலபஸை தாண்டி போகிறோம். நம்ம சோச் ஆயிருக்கு, அதுக்கு அடுத்தது இந்த சப்ளையில் செல் இருக்குது அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். ஏன்னா இது ஃபுல்லாகவே லிக்விடிட்டியாக கன்சியூம் பண்ணிக்கிட்டு மார்க்கெட் இந்த சப்ளைலேருந்து செல் ஆகலாம். இப்போது மார்க்கெட் சப்ளைலேருந்து கீழே போவான்னு தெரியாது, இல்லைனா சப்ளை ஃபெயிலியர் ஆகி மேலே போவான்னு தெரியாது. ஆனால் காமனான ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்றது தெரியும். மார்க்கெட் ரீடெஸ்ட் ஆகணும், இல்லைனா இந்த லோவை பிரேக் பண்ணணும். அப்போது மார்க்கெட் கீழே வரணும். இப்போ கீழே வர்றதுக்கு ஒரு சப்போர்ட் இருக்கணும், சப்ளைன்ற ஒரு சப்போர்ட் இருக்குது. அதுக்கு கீழே சூப்பரான அழகான லிக்விடிட்டி இருக்குது. அது வேகமாக போய் அடிச்சுட்டு அந்த சப்ளையில் போய் நின்றுட்டான். இப்போது ஹோல்ட் ஆகிடுச்சு மார்க்கெட். ஓகேங்களா? 1 ஹவரில் பார்த்துட்ருக்கோம். எல்லாமே ஹிட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல போய் ஒரு கன்சல்டேஷன் பண்ணிட்டான். ஏன்னா இந்த இடத்துல சப்ளை வந்து கீழே புஷ் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இந்த லிக்விடிட்டி ஹண்ட்டு 5 மினிட்டுக்கு போகணும், இருந்தாலும் 15 மினிட்ஸில் ஒன்ஸ் போய் பார்த்துடலாம். இந்த சப்ளை ஒன்றும் இல்லை, இங்கே போட்டு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த சப்ளையில் கன்ஃபர்மேஷன் பார்க்கலாம், அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இது இந்த ஹை எடுத்திருக்கானா, ஹை இன்னும் எடுக்கலை. ஸோ ஹை எடுக்கணும் நமக்கு மஸ்ட்டு. ஹை எடுத்துட்டா நம்ம லோ எடுத்துட்டா நம்ம ஹை அண்ட் லோ எடுத்துட்டா நம்ம என்ட்ரி வந்து போகலாம். ஸோ இந்த கேண்டலோட ஹை வந்து பார்த்தீங்கன்னா 35443, இந்த கேண்டலோட ஹை 35443. ஒரு பாயிண்ட் எடுக்கணும். ஓகேங்களா? ஒரே ஒரு பாயிண்ட் எடுத்துட்டு இப்போ கீழே வந்திருந்தா கண்டிப்பாக அது சோர்ஸ்னு எடுத்துகிட்டு சப்ளைலேருந்து செல் போகலாம். ஆனால் இன்னும் ஹை எடுக்கலை, ஹை பெண்டிங்கில் இருக்குது. நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஹை பெண்டிங்கில் இருக்குது. அப்போது ஸ்டில் கரண்ட் லோ அப்படின்றது இதுதான். ஸ்டில் கரண்ட் லோ அப்படின்றது இங்கே இருக்குது, ஸ்டில் கரண்ட் ஹைன்றது இங்கே இருக்குது. ஓகேங்களா? ஒன்று இந்த ஹை எடுத்துகிட்டு இப்போ மேலே போயிட்டுருக்கான், இந்த ஹை எடுத்துகிட்டு இப்படி லோ எடுக்கணும். லோ எடுத்துட்டா நம்ம இங்கே கீழே இருக்கக்கூடிய மேலே இருக்கக்கூடிய சப்ளைலேருந்து செல் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம செல் பண்ணக்கூடிய மூமெண்ட் அப்படின்றது ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் மூமெண்ட். இந்த சப்ளையில் என்ட்ரியை போட்டிங்க அப்படின்னா டக்குன்னு நீங்கள் என்ன பண்ணணும்னா அப்படியே உங்களோட என்ட்ரியை பிரேக் ஈவன் மஸ்ட்டு நீங்கள் பிரேக் ஈவன் பண்ணி வச்சுக்கணும். பிரேக் ஈவன் பண்ணிட்டதுக்கப்புறமா இந்த டிமாண்டில் வந்து டிபி எக்ஸிட் ஆகிறானோ இல்லை எது பண்ணுறானோ நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். டிபி பிரேக் ஈவன் பண்ணி வச்சுக்கணும். ஸோ வீடியோ புரியலை அப்படின்னா எகைன் போயிட்டு மறுபடியும் பாருங்கள், வீடியோவை ரிப்ளை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ ஒன்றும் இல்லை, இந்த சப்ளைலேருந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணுங்கள். இந்த டிமாண்டுக்கு வந்ததுக்கப்புறம் நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஒன்றுமே இல்லை, இந்த சப்ளையில் மட்டும் செல்லுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா
யூஎஸ்டி செஃப் ஓகேங்களா. யூஎஸ்டி செஃப்பில் நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய சப்ளையில் ட்ரை பண்ணலாம் செல்லு, இங்கே இருக்கக்கூடிய சப்ளையில் செல் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ மார்க்கெட் வந்து 4 ஹவரில் மிட்டிகேட் பண்ணுறான். 15 மினிட்ஸில் நம்ம ஒரு என்ட்ரி, ஒரு பிரேக் ஈவன், ஒரு டிபி வந்து இங்கே பண்ணியிருந்தோம். ஸோ அது ஒரு ஓல்டு வீடியோவில் சொல்லியிருந்தேன், இந்த இடத்துல பண்ணியிருந்தோம். ஸோ இது ஒரு பிக் கான்செப்ட். ஸோ என்னோடய ஓல்டு வீடியோஸ்லாம் எல்லாருமே போய் பாருங்கள். வீடியோக்கு புதுசுனா எல்லா வீடியோவில் ஏதாவது ஒரு விஷயத்த நீங்கள் கற்றுப்பீங்க ஓகேங்களா. எல்லா வீடியோவில் ஏதோ ஒரு விஷயத்த கற்றுப்பீங்க, பாருங்கள், செக் பண்ணுங்கள் ஓகேங்களா. சரி, ஓகே. ஸோ மார்க்கெட் வந்து இந்த சப்ளையில் மிட்டிகேட் பண்ணிவிட்டு, இங்கே இருக்கக்கூடிய சப்ளையில் மிட்டிகேட் பண்ணிவிட்டு இப்போ கீழே வந்துட்டுருக்கான். ஸோ இங்கே நமக்கு செல் வந்து போகிறான் அப்படின்னா, டிபி அப்படின்றது இங்கே செல் போகிறான் அப்படின்னா டிபி அப்படின்றது இந்த லோ தான். இங்கே இந்த டிபிக்கு வந்து போயிடுவோம் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து இப்போது நம்ம இந்த லோவை கரண்ட் சுச்சுவேஷனை பார்க்கலாம். இந்த லோவை என்ன பண்ணுறான், பிஓஎஸ் வந்து பண்ணுறான், ரைட்டா. ஸோ பிஓஎஸ் வந்து பண்ணுறான். நெக்ஸ்ட் மூமெண்ட் அப்படின்றது இந்த பிஓஎஸில் நெக்ஸ்ட் மூமெண்ட் எங்கே இருக்குது அப்படின்றத பார்த்துட்டாலே தெரிஞ்சிடும். இப்போது சப்ளை அப்படின்றது இது ஒன்று, இது ஒரு சப்ளை. ஸோ இதை விட இது கொஞ்சம் பவர் இருந்தாலும் ரெண்டுமே எடுத்துக்கங்க. கன்ஃபர்மேஷன் பார்க்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ரெண்டுமே எடுத்துக்கிட்டாலும் பெட்டர் தான் ஓகேங்களா. சரி, ஓகே. இதுக்கு இந்த சப்ளைக்கு முன்னாடி ஏதாவது சப்ளை இருக்கா? சப்ளை இல்லை. ஸோ இந்த ஸ்ட்ரக்சரில் இன்டியூஸ்மெண்ட் அப்படின்றது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் இன்டியூஸ்மெண்ட். இந்த சப்ளைக்கு இன்டியூஸ்மெண்ட் இல்லை ஓகேங்களா. இந்த சப்ளைக்கு இன்டியூஸ்மெண்ட் இல்லை. அப்போது மார்க்கெட் எகைன் இந்த சப்ளையில் இருக்கக்கூடிய ரீஃபைன்மெண்ட்டுக்கு போகலாம். ரீஃபைன்மெண்ட்டில் இருந்து செல் ஆகலாம், இங்கே மேலே இருக்கக்கூடிய சப்ளையிலேருந்து செல் ஆகலாம். ஆனால் இப்போ இந்த இடத்துல நடந்திருக்கிற மூமெண்ட், என்ன அப்படின்னா, ஒரு ஃபோர்ஸாக மார்க்கெட் வந்து செல் ஆகிருக்கு. அப்போது இந்த இடத்துல செல் ஆர்டர் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த 2 சப்ளைலையும் செல் வந்து பாருங்கள். இந்த 2 சப்ளைன்றதை விட இப்படி ஒன்றா எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். இப்போது இதில் செல் வந்து பாருங்கள். செல் கொடுத்தானா எகைன் வந்து இந்த பிஓஎஸ் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த 4 ஹவரனோட லோ வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள். இந்த சப்ளை ஃபெயிலியர் ஆகிட்டா அப்படியே போயிட்டு இந்த ரீஃபைன்மெண்ட்ன்றது 4 ஹவர் ரீஃபைன்மெண்ட் ஓகேங்களா. 4 ஹவரனுடைய ரீஃபைன்மெண்ட் 15 மினிட்ஸ் ஓகேங்களா. 15 மினிட்ஸ் இந்த ரீஃபைன்மெண்ட்டுக்கு போயிட்டு இதில் நீங்கள் கன்ஃபர்மேஷன் பார்த்து பை வந்து ட்ரை பண்ணலாம், ரைட்டா. இதில் கன்ஃபர்மேஷன் பார்த்து பை வந்து ட்ரை பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கக்கூடிய இந்த சப்ளை, இதில் வந்து கன்ஃபர்மேஷன் பார்த்து பை ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த சப்ளையில் ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், இந்த டிமாண்ட்லாம் ஒர்க் ஆகாது. இந்த சப்ளை பாருங்கள், இதில் செல் ட்ரை பண்ணுங்கள். இதில் செல் உங்களுக்கு ஃபெயிலியர் ஆகுதுன்னா நோ வெரி, கவலையே படக்கூடாது. இதில் உங்களுக்கு ஃபெயில் ஆகுது பார்த்தீங்களா, ஃபெயில் ஆன உடனே உங்களுக்கு லாஸ் ரெக்கவர் பண்ணுறதுக்கு ஒரு என்ட்ரி ஃப்ளிப்பு கொடுக்கும். ஃப்ளிப்பை கான்ஸ்டண்ட்டாக போயிட்டு என்ட்ரி வந்து ட்ரை பண்ணிடுங்க. நீங்கள் பண்ண லாஸை ரெக்கவர் பண்ணிடலாம் உடனே. அதுக்கப்புறம் அடுத்த என்ட்ரி வந்து ட்ரை பண்ணலாம், தாராளமாக ட்ரேடு வந்து பண்ணலாம் ஓகேங்களா. சிம்பிள். இது லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா ஃப்ளிப் என்ட்ரி போட்டு ப்ராஃபிட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நான் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். சரி, ஓகே. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து திஸ் வீடியோ இஸ் ஒர்த் இட் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த யூடியூப் சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. 25th கம்மிங் 25th லைவ் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். லைவ் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டா நெக்ஸ்ட் மந்த்து இதுதான் ஃபஸ்ட்டு டே. 25th லைவ் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னா அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் மந்த்து கிளாஸ் எடுக்க போகிறதில்ல. அதனால தான் ஃபஸ்ட் டே ஸ்டார்ட் பண்ணுறேன் லைவ் கிளாஸ், அதுக்கப்புறம் எடுக்க மாட்டேன். ஸோ செப்டம்பர் மந்த்து லைவ் கிளாஸ் இல்லை ஓகேங்களா. இப்போயே வந்து ஜாயின் பண்ணிக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. கம்மிங் 25th. சரி, ஓகே. இந்த வீடியோ இதோட முடிச்சலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.